நீர்நிலைகள் உருவாக்குறதுக்கு ஒரு இது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கீங்க. இதனால தண்ணிக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு? ஒவ்வொன்றும் ஒரு கொள்ளளவு கொண்டிருக்கோம். இதில் 1.5 TMC இருக்கு, 1/2 TMC இருக்கும், 3/4 TMC இருக்கும், 2 TMC இருக்குது. மேக்ஸிமம் 3 வயது. மதுரை கிரைனட் கல்குவாரி முறைகேடு சம்பந்தமாக ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிக்கிறாங்க சார். அது எப்படி முறைகேடு நடந்திருக்குன்றது தெரிய வந்திருக்கா? நடவடிக்கை எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கா? நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மதுரை கிரைனட் குவாரி இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் படிக்கிறேன். மற்ற ஏரிகள் குளங்களில் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. இதனால் எவ்வளோ பண்பாட்டு தொழிலாளர்கள் விவசாயிகள் பயனடைவாங்க எதிர்பார்க்குறீங்க? அது அவங்க எடுக்கிறவங்க எவ்வளவோ அவ்வளோ பயன்பாடு அடைவார்கள். இதனால் வந்து நீர் கொள்ளளவு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது அது ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவோடு அது பண்ணார். ஏன்னா பல பேருக்கு மண் எடுக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை இருந்தது. ஆனால் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கும் மண்பாண்ட தொழிலாளரும் கொடுத்துருக்கோம். எடுக்கிறது ஒழுங்காக எடுக்கணும். அப்போ தான் நீர்வளம் இருக்கும். நேராக வந்து அவன் இறங்கி மதக ஓரமோ கரை ஓரமோ எடுத்துகிட்டு போயிட்டான்னா டேமேஜ் தான் ஆகும். ஆகையினால் அதை முறைப்படுத்தி அதிகாரிகள் அந்த இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, இங்கே எடுக்கணும்னா கரெக்டாக தண்ணி. அதே சமயம் ஒரு சில நாள் இந்த அனுமதி கொடுக்குற அளவை தாண்டி ஒரு சிலர் கிராவல் எடுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. அனுமதி கொடுத்த அளவை காட்டிலும் வரம்பு பண்ணி எடுத்துடுறாங்கன்னு போன வருஷம் ஒரு புகார் வச்சிருந்தாங்க சார். யாரையா பண்ணுவோம்? சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் பிடிக்கணும், சில பேர் போடுறான். இது ஒரு பரந்த இடம். இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது. யாரும் உங்களை போல ஒரு ஆள் சொன்னால் அப்படியே அவரை பிடிக்க முடியும், அவ்வளோதான். ஆந்திரா முதல்வர் போன மாதம் அறிவிச்சிருந்தாரு சார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறேன் பாலாத்தில் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய அணையை கட்டுவோம்னு சொல்லியிருக்காரு சார். கட்டாயம் அதை கட்டுவோம். அது வந்தோன்னே அதை கூட சொல்லலைன்னா அப்புறம் என்ன வந்திருக்காரு அவர்? அதுக்காக தான் வந்திருக்காரு. வேலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் பிரிட்ஜி கட்டுறதுனால ரூட்டை டைவர்ட் பண்ணி இன்னமும் காட்பாடியில் இன்னும் ஹெவி டிராஃபிக் ஆகுது. புதிய மேம்பாலம் கட்டுறதுக்கான பணிகள் எங்க காட்பாடி நம்ம ரயில்வே மேம்பாலம் கட்டுறாங்க. டெண்டர் விட்டாச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப டிராஃபிக். டெண்டர் விட்டாச்சு, ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க. 2வது ரயில்வே மேம்பாலம் அந்த விழாவை கூப்பிடுறவங்க. அதே போல காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் சும்மா 1 மணி நேரம் மழை பெய்தாலே அந்த பகுதி மூலமாக வந்து எங்க தேங்குது சார். சித்தூர் பஸ் ஸ்டாண்ட். அது என்ன பார்த்து இல்லை அதில் சில்ட்டு வாரணும். சில்ட்டு வார போகிறாங்க. இந்த வாரம் க்ளீன் பண்ண போகிறாங்க. அதே போல் அந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகளுக்கு வந்து பயணிகள் வராங்க. ஒரு நிலையான பேருந்து திரும்புறதுக்கோ போகிறதுக்கோ ஒரு இடம் இல்லை. அது பொதுமக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. அது எதனா பரிசீலிக்க இருக்கிற அளவு தான் இருக்கிற கூட தான் திருப்பி கிடக்கும். அது மேலே புதுசாக என்னால் பண்ண முடியும். இருக்கிற திருப்பி இடம் அவ்வளோதானே இருக்குது. ஆகஸ்ட் 15க்குள் ஓ பன்னீர்செல்வத்தை சசிகலா சேர்க்கணும்னு சொல்லி பாஜக ஒரு நெடு விதிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15க்குள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் உட்பட இவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக மிரட்டுது. அவங்க அதை பற்றி அது வெளிநாட்டு செய்தி தெரியாது. சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவைன்னு ஒரு மாயாவதி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பற்றி அது எல்லாமே தான். உடனே ஏதாவது சின்ன விஷயம் கூட அந்த ஒரு சிபிஐ வந்து ஒரு ஃபேஷன் தாராயத்தை இங்கே கேட்பாங்க, அது கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா கடந்த ஒரு மாசத்துலேயே அதிகமான கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு மாதத்தில் எல்லா மாதத்துலையும் நடந்திருக்கு. எல்லா நாட்டையும் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு. கொலை நடக்கிறதுன்றது யாரும் பிளான் போடுறாங்க. அதாவது இண்டிவிஜுவலில் ஏற்படுற அந்த காவலில் போட்டாங்க. ஆன்லைன் சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட அரசு முயற்சி மேற்கொள்ளுது. ஆனால் தொடர்ந்து தற்கொலைகள் நடக்குது. இப்போ நம்ம அரசு அதை தடுக்கிறது சட்டம் போட்டு தான் இருக்குது. திட்டம் போட்டு திருட்ட கூட பாலாறு ஏன் கேட்டோம்னா, அப்படிதான் உள்ளூரில் வந்து நம்ம கட்டி முடிச்ச அப்புறமா தான் சார் போயிட்டு ஆய்வு பண்ணோம், தடுத்து முயற்சி பண்ணோம். அப்போ நம்ம வந்து எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், முன்கூட்டியே நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். கட்ட ஸ்டார்ட் பண்ணால் தடுத்துடலாம். எல்லாம் கொண்டு ஒன்று ஆரம்பிக்கிறேன். உங்களை விட நாங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம். அப்படி ஒன்றும் இல்லை. செய்திகளை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க, செயல்பாடு உண்டா நான் பார்த்துருக்கேன்.